மேலறை தியானம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கெய்லன் ஏ கார்பெண்டர், ரெனசி, USA. தலைப்பு: கடவுள் என்னை தெரிந்து கொண்டார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எனக்கு 4 வயதாக இருந்தபோது அம்மாவின் சிநேகிதி ஒருவர் ஆலயத்துக்கு வரும்படி அழைத்தார். அங்கு ஆவியானவர் என்னை தொட்டார். எனது பெற்றோர் ஒழுங்காக ஆலயத்துக்கு போகாதபடியால் நானும் போகவில்லை. 3 வருடங்களின் பின் நாங்கள் வீடு மாறினோம். ஒரு நாள் வீட்டு முற்றத்திலிருந்து வீதி பக்கம் பார்த்தபோது ஆலயத்தின் நுனி கோபுரம் தெரிந்தது. நான் அம்மாவை அழைத்து அதை காண்பித்து நான் அங்கே போக விரும்புவதாக சொன்னேன். சில வினாடிகள் பேசாமல் இருந்தவர் போக அனுமதி தந்தார். அடுத்து வந்த ஞாயிறு காலையில் நான் ஆலய வளவுக்குள் போகும் வரை வீதியில் நின்று கவனித்தார். அதன்பின் ஒழுங்காக ஞாயிறு பாடசாலைக்கு போனேன். எனது 10வது வயதில் எனது உள்ளத்துள் வரும்படி இயேசுவை அழைத்தேன். அதன்பின் எனது பெற்றோர் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று ஜெபித்தேன். எனது 35வது வயதில் பெற்றோர் ஆலயம் வர ஆரம்பித்தனர். சில வருடங்களின் பின் எனது தந்தை இயேசுவை மீட்பராக ஏற்று திருமுழுக்கு பெற்றார். எனது தாயார் தனது 89வது வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். தாமதித்தாலும் கடவுள் எனது ஜெபத்துக்கு விடை தந்தார். நான் கடவுளை அறிவதற்கு முன்னரே அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஜெபம்: பரலோக தகப்பனே, நீங்கள் முதலில் எம்மை தெரிந்து கிறிஸ்து வழியாக ரட்சித்ததற்காக நன்றி சொல்கின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுள் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். கர்த்தருடைய அன்பும் அவரது பிரசன்னமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.